ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஒன் பீஸ் சீசன் 2 வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி அட்வென்ச்சர் வெப் சீரிஸாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். இந்த சீரிஸோடைய ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் சேர்ந்து ஒன் பீஸ் அப்படிங்கிற ஒரு தரமான ஒரு பொருள் இருக்குது. இது வந்து விதை மதிப்பற்றது புதையல் மாதிரி. இது எப்படியாவது எடுத்துறோம்னு சொல்லிட்டு அதை தேடி போகிறாங்க. இவங்க அப்படி தேடிட்டே போயிட்டு இருக்கும்போது வேற ஒரு உலகத்துக்கு போயிடுறாங்க. அங்கே பார்த்தா ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் எல்லாரும் இருக்காங்க. அந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், அதுக்கப்புறம் விலங்குகள், இது எல்லாமே பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே பயங்கரமான சக்திசாலியாக இருக்குது. ஒரு மாதிரி மாயாஜாலமாக இருக்குது. இதெல்லாம் கடந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஒன் பீஸுங்கிற ஒரு மாதிரி அந்த பொருளை வந்து அவங்க எடுக்க முடியும். இதெல்லாம் எப்படி கடக்கிறாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த சீரிஸோடைய கதை. இந்த சீரிஸோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதில் வர்ற அந்த விஎஃப்எக்ஸ் அட்வென்ச்சர் காட்சி தாங்க செம்மையாக இருக்குது. மாயாஜால காட்சி நம்மளை அப்படியே பிரம்மி போட்டுறாங்க. அந்தளவுக்கு சூப்பரான காட்சிகளாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. சீசன் 1 எப்படி இருந்ததோ அதே அளவுக்கு சீசன் 2லேயும் கொடுத்துருக்காங்க. அப்படியே சண்டை காட்சியெலாம் சும்மா வேறு லெவலில் இருக்குது. அது காமெடியாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக வந்து கடைசி வரைக்கும் காமெடியாலே கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸில் நல்ல ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒவ்வொரு சண்டை காட்சிலையும் ஒவ்வொரு மாயாஜாலமெல்லாம் வச்சு அப்படியே தத்ரூபமாக கொண்டு வந்துருப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. குறிப்பாக பியூஜியம் நல்லா இருக்குது. அதோட அந்த ஒளிப்பதிவு சினிமோட்டோகிராஃபிக்கெலாம் சும்மா அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ரியாலிட்டி எடுத்திருக்காங்க. நம்மளை ஒரு மாயாஜால உலகத்துக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா விறுவிறுப்பாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ புதையல் எடுக்கிற படத்தை பார்த்துருப்போம். அந்த படங்கள்லாம் கடந்து இது தரமான ஒரு படமாக இருக்குது. எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மொத்தமாக 8 எபிசோட் இருக்குது. 8 எபிசோடு நம்மளை நல்லாவே பார்க்க வச்சுருக்காங்க. இந்த சீரிஸோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கொஞ்சம் டூரேஷன் அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் இழுவையாக இருக்குது. மற்றபடி இந்த சீரிஸில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த சீரிஸை ஃபேமோட பார்க்கலாம் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தம் எப்படி சூப்பராக சொல்லுவாங்கன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒர்த்தான சீரியஸ் தான். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.